நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கே எந்திரிச்சிட்டு 1 லிட்டர் தண்ணியை ஒருத்தனை வந்து நானே குடிச்சு முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் காலை கடலை ஒன்றா முடிச்சுட்டு உடற்பயிற்சி கொடுத்துக்கு நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன். விடுதியிலேருந்து வரும்போது நெல்லிக்காய் அவனை பாக்கெட்ல போட்டு வந்த நண்பர்களே, அதை மறந்து போயிட்டேன். கழிவறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதை எடுத்து வாயில போட்டு முன்னேற்று இருக்கும்போது நம்மளோட வடக்கு நண்பர் வந்தாரு. வேணுமான்னு கேட்டேன். பிளேடி ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதன் பின் மேலே போய் வாட்சா விட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நண்பர் வந்து என்னோட முதுகில் பெயினா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால அவருக்கு மசாஜை வச்சு குண்டில வந்து வட்டத்தை போட்டுட்டு இருந்தேன். வட்டம் போட்டது ரொம்ப பிடிச்சி போச்சு போல. அதனால நம்மளுக்கு காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கூட்டு போயிட்டாரு இடைவெளி. அப்ப அதனால நம்ம எப்பயும் போற பிரம்மஜா கடைக்கு போயிட்டு எனக்கு ஒரு காஃபி, வடக்கு நண்பர் ஒரு கருப்பு காஃபி, அவர் ஒரு ஹார்லிக்ஸ், அதை பருகிட்டு உடற்பயிற்சி கொடுத்துக்கு திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு காரை என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வடக்கு நண்பர் அது வித்தரலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஓனர் வந்ததுக்கப்புறம் ஓடி வந்துட்டாங்க. மீண்டும் உடற்பயிற்சி கொடுத்துக்கு வந்துட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கான உடற்பயிற்சி முதுகு பகுதி மற்றும் கை முன்புறம். அதுக்கேற்ற மாதிரி 2 வேறுபாடுகள், இதுக்கேற்ற மாதிரி 3 வேறுபாடுகள். அதை ஒவ்வொன்றும் அழகாக வந்து போட்டு முடிச்சுட்டு உடலுக்கு அமைத்து தரக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் வேறுபாடுகளையும் போட்டு இன்னைக்கான உடற்பயிற்சியை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் விடுதிக்கு செல்லலாம்னு பார்க்கும்போது நமக்கு காஃபி வாங்கி கொடுத்த நண்பரே நான் வந்து விடுதியில் வரணும்னு சொன்னார். அவருக்கு ஒரு நன்றியை போட்டு விடுதிக்கு வந்துட்டேன். விடுதிக்கு வந்த உடனே முட்டையெல்லாம் வந்து போட்டுட்டு குளிக்க போயிட்டேன் நண்பர்களே. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முடி வேற ஸ்ப்ரிங்கு மண்டை, அதனால அதை வந்து எண்ணெயை வச்சு பொசிக்கிட்டேன் அமுக்கி. அதுக்கப்புறம் காலை உணவுக்கு புலாவ், முட்டை, கேரட்டு, அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிறிது நேரம் சாவாசனம் பண்ணலாம் நினைச்சேன் நண்பர்களே. அப்பதான் அலைபேசியில் ஒரு கால். நம்மளோட கல்லூரி நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு நான் உன்னை பார்க்க வரேன் அப்படி சொன்னாரு. அதனால அவரை வந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம விடுதிக்கு கூட்டு வந்துட்டேன். விடுதிக்கு கூட்டு வந்துட்டு நம்ம கல்லூரியில் என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு பக்கம் வந்து பேசிட்டு இருந்தோம். டீயா காஃபியா அப்படின்னு கேட்டேன். நான் டீ டோட்டலர் அப்படின்ட்டான். சரி என்னதான் வேணும்னு கேட்டேன். லாவா கேக் இருந்துச்சு, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவனை வந்து ரேபிடோ புக் பண்ணி அமுச்சு விட்டேன் நண்பர்களே. பாய். அதுக்கப்புறம் மீண்டும் விடுதிக்கு வந்துட்டு சிறிது நேரம் மல்லாக்கப்படுத்தி விட்டதை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் மதிய உணவு வந்துச்சு. முள்ளங்கி சாம்பார், வெள்ளை சாதம், அதுக்கப்புறம் முட்டை. அதை லோட் பண்ணிட்டு இரவு உணவுக்கு காத்துட்டு இருந்தேன். இரவு உணவுக்கு எப்பயும் போல ராகி பாடு முட்டையை சாப்பிட்டுட்டு இன்னைக்கான நாளை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் நண்பர்களே. காலையில் சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, எத்தகைய மேம்பட்டவர்க்கு தண்ணீர் இல்லாமல் உலகியல் அமையாது, அந்த தண்ணீர் வானம் வழங்காமல் வராது. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்திருப்பாங்க, ஆனால் உங்களால் தண்ணி இல்லாமல் இந்த உலகத்தை சர்வே ஆக முடியாதான். அப்படிப்பட்ட தண்ணியே வானம் தராமல் உங்களுக்கு கிடைக்காதுன்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் நண்பர்களே. அதுதான் இந்த குரலுக்கான பொருள். மீண்டும் வேறொரு குரலில் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.